நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ M7 5G மொபைல் அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட இன்னைக்கு லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான டிசைன் ஃபேக்டரோட Snapdragon 4S Gen 3 ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியண்டோட இந்த வட்டம் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் பிரியருக்காவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு போனும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியண்ட் அது 128GB வேரியண்ட் மட்டும் அவைலபிளா இருக்கு 9500 ரூபாய். பட் ஆனா காமனான வேரியண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. Flipkart ஆஃபிஷியலா இருக்கு. பையிங் லிங்க்ல டிஸ்கஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் ஒரு அக்ரிஸான பேசிங்ல இன்னைக்கு ரெட்மி தரப்புல அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வித் HyperOS 2 சப்போர்ட்டோடையும் அல்டிமேட்டான சிப்செட் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோட இந்த போன் அஃபிஷியலா கொண்டு வந்துட்டாங்க. இந்த போன்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேசும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் போக்கோ M7 5G பாக்ஸ். எப்பயும் போல ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல முன்னாடி போக்கோ M7 5G மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். சோ நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள சாஃப்ட் கேஸ் கிடையாது. அதை தவிர்த்து இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் ஒரு 18 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த போக்கோ M7 5G இந்த மொபைலை பொறுத்தளவு Flipkartல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 3 வைப்ரண்டான கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 128GB வேரியன்ட் 10,000 ரூபீஸ்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 128GB வேரியன்ட் 11,000 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G மோடத்தோட இந்த வட்டம் போக்கோ M7 கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல செம்ம க்ளோவியான ஒரு செம்ம பேட்டர்னோட எடுத்து வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங்கான கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது இன்னைக்கு ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்ல நல்ல ஒரு பிக்கர் ஷேப்ல உங்களுக்கு 50MP பிரைமரி சென்சார், அடுத்து ஒரு AI லென்ஸ் அண்ட் ஒரு டாப் அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு அந்த பிளாஷ் லைட் ஒரு டம்மியான ஒரு ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வாட்டர் டாப் நாச் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக எடுத்து வந்திருக்காங்க. வாட்டர் டாப் நாச் உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இருக்கு. அது போக இந்த மொபைலோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.2 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் போக்கோ M7 5G டிசைன் ஃபேக்டர் சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.88 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க வாட்டர் டாப் நாச்சோட. சோ இந்த டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், OTT ஆப்ல வீடியோ பாக்குறாகட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறாகட்டும் எல்லாமே சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்க. டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ஸ்மூத்னஸ் சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராவே இந்த வட்டம் இந்த போக்கோ M7 5G எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 210 கிராம் அண்ட் திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல HyperOS சப்போர்ட். இங்க 2 years OS அப்கிரேடும் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் LPDDR4X RAM-உம் UFS 2.2 சப்போர்ட். மெமரி கார்டு 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் ஆனா ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு, லவுடரா இருக்கு. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.4 and side mount fingerprint sensor, so IP52 rating and virtual RAM support இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5160 amps பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour தான் எடுக்குது. பட் ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலையும், ஹெவி யூசருக்கு 1 டே மேலையும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 frames போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். டூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிற முடியும். பட் ஆனா இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி சென்சார் இல்லாத ஒரு குறையா இருக்கு. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அவுட்டோர்ல சூப்பராவே இருக்கு, இன்டோர்லயுமே நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், ரொம்ப மிகைப்படுத்தி பேச முடியலங்க. என்னதே இருந்தாலும் செல்ஃபி கேமரா இன்டோர்ல கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கதே செய்யுது. பட் ஆனா அவுட்டோர்ல போர்ட்ரேட் ஷாட்ஸா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸ்லயுமே நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். அது போக வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இங்க நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. EA சப்போர்ட்லாம் இதுல கிடையாது. இருந்தாலும் இந்த மொபைல் இருந்து எடுத்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாமே அட்டாச் பண்ற எப்படிக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இந்த போன்ல Snapdragon 4S Gen 2 ஒரு 4 ஆர்க்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 2.0 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரன் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரா இருக்கட்டும், கால் ஆஃப் டட்டியா இருக்கட்டும் எல்லாமே தரமா இங்க பிக் ஆகுதுன்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அண்ட் அல்ஸ் ஃபால்ஸுமே நல்லா பிஹேவ் ஆகுது. அது போக ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு 6GB RAM இருக்கனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஹைப்பர் ஓஎஸோட ஆப்டிமைஸ் அண்ட் சிப்செட்டும் சேரும் போது சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்ஸ்ல இருந்து ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M7 5G மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் பிரியர்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு எடிஷனும் லான்ச் பண்ணிட்டாங்க எப்பயும் போல. அதோட வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 9500 ரூபாய்க்கும். இந்த காமனான வேரியன்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் 10,000 rupeesக்கும், 8 120GB வேரியன்ட் 11,000க்கும் 3 வைப்ரண்டான கலர்ஸோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல பாசிட்டிவ் பார்க்கும்போது பேக் சைட்ல நல்ல க்ளோவியான கிளாஸ் பாடி பில்ட் வித் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான உங்களுக்கு ஓவல் ஷேப்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் 4S Gen 3 சிப்செட், நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் 5160 amps பேட்டரி அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோடையும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் வித் ஹைப்பர் OS சப்போர்ட்டோட இந்த போன் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க வித் UFS 2.2 சப்போர்ட்டோட. ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் வைப் இருந்தாலும் நெகட்டிவ் பார்க்கும்போது செகண்டரி சென்சார் கிடையாது. ஃப்ரண்ட்ல 8MP தான் இருக்கு, பட் ஆனா கேமரா நல்லாவே இருக்குங்க. பிரைமரி சென்சார் இன்டோர்ல நல்லா பிஹேவ் ஆகுது, நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்கு, டே லைட்ல சூப்பரா பிஹேவ் ஆகுது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது மட்டும். ஆனா மீதி பிராண்ட் நாம அதுக்காக S24 அல்ட்ரா கம்பேர் பண்ண முடியுமா? சோ இந்த பிரைசிங்க்கு 10,000 ரூபாய்க்கு மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போன் நல்லா இருக்கு. அது போக இந்த போனோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்மே நல்லா வருது இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணும்போது. நெகட்டிவ் பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆட்ஸ் வருது, கண்டிப்பா இந்த ஆட்ஸ் நம்ம ஆஃப் பண்ண முடியும். ஆனா இந்த ஆட்ஸே இல்லாம ஹைப்பர் OS 2 வந்துச்சுன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். அதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி பாக்ஸ்குள்ள உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் வரப்போறது கிடையாது, செப்பரேட்டா தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நீங்க தயவு செய்து இதுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் போட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தப்பி தவிர கீழே விழுந்துச்சுன்னா பின்னாடி கிளாஸ் புரோக்கன் ஆயிரும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரி ஃபினிஷா இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சைனிங்கா ஒரு மார்பிள் ஸ்டைல இருக்கனால ரொம்ப சீக்கிரம் நம்ம கையில ஸ்லிப்பரியா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M7 5G இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.